ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் அகராதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட காமிக் கேரக்டர், நான் எழுதுகிற ஸ்டோரியோட மெயின் கேரக்டர், அந்த கேரக்டரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேரக்டரோட பேரை நான் சொல்ல விரும்பலை, பட் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டருக்கு நான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் பவர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரைன் வாஷ்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அவர் வந்து ரொம்ப வீக்காகவும் கன்ஃபியூஸ்டாகவும் இருப்பார். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அப்போ தான் அவரோட பவர்ஸ் அவேக்கன் ஆகிருக்கும், அவரோட ஸ்ட்ரென்த்லாம் ரீகெயின் ஆகிருக்கும். அண்ட் தென் தேர்ட் ஸ்டேஜ் பிரைம் வாரியர் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் அவர் ஃபுல் பவரோட லெஜெண்டரி ஹீரோவாக இருப்பார். ஸோ அப்புறம் ஒரு போனஸ் பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் வந்து அல்டிமேட் பவர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரைன் வாஷ்டு ஸ்டேஜில் என்னென்ன பவர்ஸ் இருக்கும், அதோட லிமிட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவர் மினிமல் பவர்ஸ். அந்த மினிமல் பவர்ஸில் அவரோட எபிலிட்டிஸ்லாம் வந்து லாக் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் சம் மைண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சம்திங், என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் அப்படித்தான் அந்த கதையில் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் தென் இன்னொரு பவர் அதில் ஃப்ளிக்கர்ஸ் ஆஃப் பவர். அதாவது ஃப்ளிக்கர்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னா, அக்கேஷனலாக அவருக்கே தெரியாமல் ஸ்மால் பர்ஸ்ட் இருக்கும், எனர்ஜி பர்ஸ்ட்லாம் இருக்கும். அண்ட் தென் ஹைட்டன்ட் ஃப்ரேயர் சென்ஸ். ஹைட்டன்ட் ஃப்ரேயர் சென்ஸ் அப்படின்னு என்னன்னா, அவரால் டேஞ்சர்ஸை சென்ஸ் பண்ண முடியும், பட் அதை வச்சு எஸ்கேப் மட்டும்தான் ஆக முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று அன்கன்ட்ரோலபிள் ரிஃப்ளெக்ஸ். சில சமயத்தில் அவரால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும், நார்மலாக இருக்கிறத விட ஸ்ட்ராங்கராக இருப்பார், பட் அது அவருக்கே தெரியாது. இன்னொன்று சப்கான்சியஸ் ரெசிஸ்டன்ஸ். அவரோட மைண்டில் அக்கேஷனலாக என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைட் பேக் ஆகும். அந்த ஒரு பிரைன் வாஷ் ஸ்டேஜில் இருந்து, வீக் அண்ட் கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருந்து அவரோட பிரீஃப் மொமெண்ட்டுக்கு தள்ளப்படுவார். தான் யாரு அப்படின்றத உணர்ந்து சில சமயம் அவருக்கே தெரியாம அதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் அவேக்கனிங் அண்ட் ரீகெய்னிங் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன மாதிரி இருப்பாருன்னா, எலமெண்டல் கண்ட்ரோல்ஸ் அவேக்கன்ஸ். இந்த இடத்துல அவருக்கு உண்டான எலமெண்டல் பவர்ஸ்லாம் வந்து ரீகெயின் ஆயிருக்கும். அவரால் ஃபயர், வாட்டர், விண்ட், எர்த் மேனிப்புலேட் பண்ண முடியும், ஆனால் கன்சிஸ்டண்டாக பண்ண முடியாது. ஏன்னா அவர் அப்போ தான் அதை அவேக்கன் பண்ணியிருப்பார். எனர்ஜி சர்ஜ். அவரோட பாடி மூலியமா ரா எனர்ஜியை சேனல் பண்ண முடியும். அது வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கராகவும் ஃபாஸ்டராகவும் இன்னும் கொஞ்சம் டியூரபிளாகவும் ஆக்கும். அடுத்து மெமரி ரிஸ்டோரேஷன். அவரு தன்னோட பவர்ஸ் அவேக்கன் பண்ணதுனாலையும் தன்னோட ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணதுனாலையும் அதில் ஒரு எபிலிட்டியா வந்து மெமரி ரிஸ்டோரேஷன் பவர் அப்படின்றது கிடைச்சிருக்கும் அவருக்கு. இது வந்து அவரோட பாஸ்ட் லைஃபோட டெக்னிக் மறுபடியும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று லைட்னிங் ரிஃப்ளெக்ஷஸ். இவரோட ரிஃப்ளெக்ஷன் ரியாக்ஷன் ஸ்பீட் வந்து முன்ன இருந்ததை விட 50 டைம்ஸ் டு 65 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்ஸ்டிங்டிவ் காம்பேக்ட். அதாவது தன்னோட ஃபுல் மெமரி கண்ட்ரோல் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல சடனா அவரால் ஃபைட் பண்ண முடியும், பட் அதுவும் ஒரு லெவல் ஆஃப் லிமிட் தான். அண்ட் தென் ஆரா ஷீல்டிங் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல அவர் தன்னோட உடம்ப சுத்தி ஒரு ஷீல்டை உருவாக்கி, அது ஒரு ஃபெயிண்ட் எனர்ஜி தான், அந்த ஷீல்டை உருவாக்கி தனக்கு வர டேமேஜை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஆல். அதை தவிர வேற ஏதாலும் இந்த ஷீல்டு பண்ண முடியாது இந்த ஸ்டேஜில். அண்ட் தென் ஃபைனல் ஸ்டேஜ் அண்ட் பிரைம் வாரியர் ஸ்டேஜ், ஃபுல் பவர் அண்ட் லெஜெண்டரி ஹீரோ ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் என்னென்ன இருக்குன்னா, மாஸ்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜில் அதாவது லிமிட் இல்லாமல் அவரால் ஃபயர், வாட்டர், விண்ட், எர்த், ஈவன் சப் எலமெண்ட்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். சப் எலமெண்ட்ஸ் இந்த சென்ஸ் லாவா, அதாவது ஃபயர் பிளஸ் எர்த் ஈக்குவல் டு லாவா. இன்னொன்று ஏர் பிளஸ் வாட்டர் ஈக்குவல் டு ஐஸ். அதே ஏர் பிளஸ் விண்ட் பிளஸ் மற்ற எலமெண்ட்ஸை சேர்த்துனீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் என்னென்னமோ வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அவர் இருப்பார். அண்ட் தென் செலஸ்டியல் எனர்ஜி, அதாவது காஸ்மிக் பவரை தன்னால் சேனல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனும் கதையிலேயே நான் கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி. அண்ட் தென் கிராவிட்டி மேனிப்புலேஷன். அந்த கிராவிட்டி மேனிப்புலேஷன் வச்சு அவரால் பறக்க முடியும், ஃபோர்ஸ் ஃபீல்டு உருவாக்க முடியும், அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு மூலியமா எனிமீஸ் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் தென் டைம் பர்செப்ஷன்ஸ். இதுதான் கொஞ்சம் இந்த பவரை நான் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் நான் இதுக்கு லிமிட் வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா டைம் பர்செப்ஷன்ஸ், இவருக்கு மட்டும் டைம் கொஞ்சம் ஸ்லோ பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஆப்போனண்ட்டுக்கு இருந்து நம்ம ஃப்ளாஷ் கிட்ட ஒரு பவர் இருக்கும் தெரியுமா, வேகமாக மூவ் பண்ணால் லைக் ஆப்போனண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, ஆப்போனண்ட்ஸோட இவரோட திங்கிங் அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அதுதான்
இதை நான் கொஞ்சம் லிமிட் பண்ணலான்னு இருக்கேன் ஸ்டோரியில். பார்க்கலாம், அனலைஸ் பண்ணும்போது தெரியும். அடுத்து டைமென்ஷனல் ஷிஃப்ட். இவர்னால பல டைமென்ஷனலுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும், டெலிபோர்ட் ஆக முடியும் வித் ஷார்ட் டிஸ்டன்ஸில், ஷார்ட் டைம் பீரியட்ல. ஸோ இது வந்து ஒரு ஓவர் பவர்ட் எபிலிட்டி அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் நம்ம வில்லனோட எபிலிட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் நத்திங் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் நீங்கள் வில்லனோட எபிலிட்டிஸ் தெரியும் போது ஓகே, ஹீரோவுக்கு ஒரு எம்சி கேரக்டருக்கு இந்த எபிலிட்டிஸ் கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் டிவைன் காம்பாக்ட் ஸ்கில். எவ்ரி ஸ்ட்ரைக் இஸ் ப்ரெசிஷாக இருக்கும் அண்ட் தென் கால்குலேட்டட் அண்ட் டெவஸ்டேட்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த கட் விழுந்தா கரெக்டாக இருக்கும், பாதினா பாதி, 1ல் 0.5 0.5 0.5 பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி டெவஸ்டேட்டிங் கால்குலேட்டர் ஸ்ட்ரைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் எனர்ஜி ஓவர் டிரைவ். இவனால ரா எனர்ஜியை சேனல் பண்ண முடியும் இன்டு வெப்பன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதில் சொல்லியிருப்பேன், எனர்ஜி சர்ஜ்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜில் சொல்லியிருப்பேன், ரா எனர்ஜியை இவர் மூலியமா சேனல் பண்ண முடியும், அது அவரை ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ட்ராங்கராக ஆக்கணும். ஆனால் இந்த இடத்துல தன்னோட வெப்பன்ஸையும் ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்டாக இருக்க முடியும், மோர் பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற. அண்ட் தென் மென்டல் இம்யூனிட்டி. அதாவது இனிமேல் இவரை சைக்காலஜிக்கெலாம் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுவாரு. இது பழைய எபிலிட்டி கிடையாது, புது எபிலிட்டி நான் கொடுக்குறது. ஆஸ் பர் ஸ்டோரி அவருக்கு இது புது எபிலிட்டி. இன்னொன்று போனஸ் எபிலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன், போனஸ் பவர்னு. த ஃபைனல் ஒன் டைம் யூஸபிள் மட்டும்தான், OTU அப்படின்னு சொல்கிறேன் நான் இதை. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த பவரை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா எகைன் இவர் பிரைன் வாஷ்டு ஸ்டேஜுக்கோ இல்லை இட் மே காஸ் இஸ் லைஃப், ஒருவரோட உயிருக்கு ஆபத்து அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் அப்படி ஒரு வில்லனை தோக்கடிக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும் அப்படின்றது என் ஸ்டோரிக்கு நான் கொடுத்துக்கிட்ட ஒரு கிரைட்டீரியா. ஸோ அடுத்தடுத்து ஓகே, இது வந்து அடுத்தடுத்து இவருக்கு என்னென்ன பண்ணலாம், இல்லை இந்த பவர்ஸை லிமிட்டேஷன் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பார்க்குறவங்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த பவர் வந்து பெட்டராக இருக்குமா இருக்காதா அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது நீங்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அடுத்த வீடியோவும் போட்டுடுறேன். ஏன்னா வில்லனோட எபிலிட்டிஸ் சொன்னா தான் உங்களுக்கு ஹீரோவோட எபிலிட்டிஸ் வந்து கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இதே கமெண்ட் பாக்ஸ்லேயோ டிஎம் பண்ணுங்கள், நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஈவன் தோ இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி கதைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் இதை வந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த கதையை இன்னும் கிறிஸ்டல் கிளியராக மாற்றலாம். பட் எங்கிட்ட எதுவும் இப்போதைக்கு ஆஃபர் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ மீன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா சேனலே நான் மானிட்டைஸ் ஆகல. ஸோ லெட்ஸ் ஹோப் கைஸ், another abilities and powers வீடியோஸில் சந்திக்கலாம். until then bye from அகராதி.